தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காணொலியை பார்க்குற உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு ஜோதிஷ் வலையொலியில நம்ம பார்க்க போறது ஒரு ஆரோக்கிய பான வகை தான். இதுல பால்ல கலந்து குடிக்கக்கூடிய ஒரு பான வகை. இது சிறுவர்கள் முதல் வீட்டில் இருக்க பெரியவர்கள் வரை எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு பான வகை தான். இப்ப நீங்க பார்க்கலாம், இங்க மக்கானா இருக்கு. இந்த மக்கானால அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிரம்பி இருக்கு. இதை நம்ம பெரும்பாலும் நம்மளுடைய உணவுல நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. வட மாநிலத்துல கூடியவங்க நிறைய இந்த மக்கானாவை சேர்த்துக்கிறாங்க. அதை வச்சு எப்படி ஒரு பானம் தயாரிக்க போறோம். இப்ப நான் 2 வகையா பானம் தயாரிச்சிருக்கேன். இது இந்த மக்கானா அந்த கூட சில விதைகள் சேர்த்து அரைச்ச இது சாக்லேட் சேர்க்காத பானம். இது சாக்லேட் சேர்த்து அந்த கொக்கோ பவுடர் சேர்த்து தயாரிச்ச ஒரு பானம். இந்த வகையில எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். வாங்க வலையொலிக்குள்ள போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல மக்கானா சேர்த்துக்கலாம். மக்கானா தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். நான் இந்த 3 கப் இதே அளவுல 3 கப் அளவு மக்கானா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிடங்கள் இது தீயக்கூடாது. அதே சமயத்துல இந்த மக்கானா அழுத்துறேன் பாருங்க, இது அப்படியே உள்ள காத்து போயிருக்கு. இப்ப நம்ம இதை வறுத்துட்டு பொடி அழுத்தும் போது அதை நல்ல பொடி பொடியாயிரும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து எடுக்கணும். உங்களுக்கே தெரியும், இந்த மக்கானா வடநாட்டுல ரொம்ப பிரபலமா எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதை ஒரு மசாலா சேர்த்து அப்படியே வறுத்து சாப்பிட்றதாகவும், அதே சமயத்தில் இதை மசாலா சேர்த்து இதை ஒரு உணவு பொருளாகவும் காய்கறியாகவும் இதை சாப்பிட்றாங்க. இந்த மக்கானால நிறைய புரதச்சத்து இருக்கு. ஒரு 100 கிராம் அளவு மக்கானா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 10 கிராம் அளவு உங்களுக்கு புரதச்சத்து இருக்கு. இதில் ஒரு கிட்டத்தட்ட 15 கிராம் அளவு நார்ச்சத்து இருக்கு. நார்ச்சத்து நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. இது டயட்ரி ஃபைபர்னு சொல்லுவாங்க. இது மலம் இந்த நார்ச்சத்து இதுல அதிகமாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, இல்ல 100 கிராம் அளவு மக்கானால ஒரு 60 கிராம் அளவு சுண்ணாம்பு சத்து இருக்கு. இதுவும் நமக்கு தேவை இல்லையா எலும்பு வளர்ச்சிக்கு. கூடுதலா நம்ம பால் சேர்த்து இந்த பானத்தை குடிக்கும் போது இது ரொம்பவே ஒரு ஆரோக்கிய பானமா தான் இருக்கும். இதை நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. ஸோ இந்த மக்கானா ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இதை எடுத்து பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். பொடி பொடியா ஆகுது. தீஞ்சு போயிடக்கூடாது, கவனமா இருங்க. பாருங்க, நல்ல பொடி பொடியா ஆகுது. இதை எடுத்துடலாம். ஸோ நான் பக்கத்தில் இருக்க ஒரு தட்டு வச்சிருக்கேன். இதில் இந்த மக்கானாவை சேர்த்துக்கலாம். அதே அடுப்பில் இப்போ நான் 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் இதை சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையிலையும் அதிகமான புரதம் இருக்கு. இது சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது அவங்களுடைய உடல் வளர்ச்சிக்கு தேவையான எல்லாமே இந்த பானத்துல நமக்கு கிடைக்குது. இதை வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது இன்னுமே ஒரு ஆரோக்கியமான, அதே சமயம் நமக்கு ஒரு மன திருப்தியும் இருக்கும் இல்லையா. நம்மள செய்யும் போது இது ஒரு மன திருப்தியை நமக்கு கொடுக்குது. இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால நான் அதிகமாக வறுக்கலை. இப்போ அடுத்தது உடைச்ச கடலை. இதுலயும் தேவையான அளவு நமக்கு புரத சக்தி இருக்கு இல்லையா. வீட்டுல என்னென்ன விதை வகைகள் இல்லைன்னா பாதாம் இல்ல எது இருக்கோ, முந்திரி பருப்பு, இது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உடைச்ச கடலையும் எடுத்துட்டோம். இதுல அடுத்தது நான் சேர்க்க போறது பூசணி விதைகள். இந்த பூசணி விதைகள்ல உங்களுக்கு அதிகமான நார்ச்சத்து இருக்கு, புரத சக்தி இருக்கு. இதுவுமே பிள்ளைகளுக்கும் சரி வயதானவர்களுக்கும் சரி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்து பொருளாகும். நீங்க இதையும் சேர்த்துக்கலாம். இதுதான் சேர்க்கணும்னு சொல்லலை. இதை மாதிரி உங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்க சேர்த்து இந்த பானம் தயாரிக்கலாம். அதுல முக்கியமான பொருள் அந்த மக்கானா தான். அது கண்டிப்பா இருக்கணும். இப்படி வறுக்கிறதுக்கு காரணமே அதுல இருக்க கொஞ்சம் இருக்கிற அந்த சத்திர பதத்தை எடுக்கிறதுக்கு தான் நம்ம இதை
வறுக்கிறோம். ரொம்பலாம் வறுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த பூசணி விதைகளும் நல்லா வறுப்பட்டுச்சு. அடுத்தது நான் சேர்க்க போகிறது 1 கப் அளவு முந்திரி பருப்பையும் எடுத்துருவோம். இப்போ நான் அடுத்து சேர்க்க போகிற பருப்பு பாதாம் பருப்பு. நான் எல்லாமே இந்த காட்டுற இந்த கப் வகைகளில் தான் எடுத்திருக்கேன். இந்த அளவு வச்சு தான் எடுத்திருக்கேன். மக்கானா மட்டும் 3 கப் எடுத்திருக்கேன். மற்ற பருப்பு வகைகள் எல்லாம் ஒரு கப் அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாதாமையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து நம்ம இந்த வச்சிருக்க இந்த பருப்பு வகைகள் நல்லா ஆறணும். ஆறின பின்னாடி தான் இதை நம்ம பவுடர் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். சிலருக்கு ஏலக்காய் அந்த மனம் பிடிக்காது. அப்படி இருக்கவங்க இதை தவிர்த்துடலாம். இதை நல்ல பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை அரைங்க. நல்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபைன் பவுடராக இதை அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட நான் இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். அதுதான் இந்த கொக்கோ பவுடர். இந்த கொக்கோ பவுடர் இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நான் 1½ கரண்டி இந்த மக்கானா பவுடர், 1½ கரண்டி 1½ கரண்டி அளவு இந்த சாக்லேட் பவுடர் சேர்க்குறேன். இதில் நான் இனிப்பு சேர்க்கலை, ஏன்னா இதுலேயே ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ இதை நம்ம கலந்து விட்டுருவோம். முதல்ல பாருங்க, அருமையான ஒரு பூஸ்ட் தயாராகிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த முறை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த முறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். இது சாக்லேட் கலந்தது, இது பிளெயின். இது எதுவுமே சேர்க்காத அந்த விதைகள் மட்டுமே அரைச்ச ஒரு பொடி, ஒரு பானம். இந்த பானத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். இது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பானம். கடைகளில் கிடைக்கக்கூடிய எத்தனையோ பான வகைகள் இருக்குது. அதை நம்ம சுலபமாக வாங்கிட்டு வந்து பாலில் கலந்து கொடுத்துட்றோம். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே எதுவுமே சேர்க்காம இந்த ரசாயனங்கள் கலக்காத ஒரு கலவையான இந்த ஆரோக்கிய பானத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை தொடருங்க. இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.